சமீபத்துல பார்த்தீங்கன்னா, குழந்தைகள நண்பா, நண்பீஸ், கிண்டர் ஜாய் இதெல்லாம் வாங்குறதுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி, எனக்கு ஓட்டு போடுங்க, போட சொல்லுங்க வீட்ல, அம்மா அப்பாவ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த தலைவன் எவ்வளோ கேடு கேட்ட கேவலமான ஆளா இருப்பான். இப்ப இதே திரைத்துறையிலேருந்து வந்து தான் ஒரு இயக்குனரா இருந்து சீமான் வந்திருக்காரு. ஆனா அவர்லாம் வர்றப்ப இந்த மாரி பிரச்சனைகள் நம்ம பார்க்கலையே சார். இல்ல அவர் வந்தா வேற மாதிரி பிரச்சனை. ம். இந்த வீட்ல குழந்தைங்கலாம் இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணும். சர்ச்சுக்குள்ள கொடியை போட்டு ஒருத்தன் முட்டி போட்டு போகிறான். எந்த மத இதுக்குள்ளேயும் வந்து இது மாதிரி கட்சி அடையாளத்தை வச்சு போகக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் என்ன கொடுக்குச்சு. கார்பரேஷன்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா, காலையில் 11 மணிக்கு டிராஃபிக் இருக்கும்போது நடு ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சாக்கடை தோன்றவன் என்ன பண்ணுவான்னா, மத்தியானம் 12 மணிக்கு போனீங்கன்னா நடு ரோட்டில் நிறுத்தி ட்ரைனேஜ் ஓப்பன் பண்ணி ட்ரில்லு போட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கேடு கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை திருந்தா வரைக்கும் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் 5 வருஷத்தில் கருத்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல திமுகக்கு ஓட் போடலை, உங்களுக்கு வந்து எதுக்கு தண்ணி தொட்டி அப்படின்னு சொல்லி தண்ணி தொட்டி அடிச்சு திமுக காரங்க உடைக்கிறாங்க. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Gen Housing. இப்போ இடையில நீங்க பேசுனீங்க, யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க இறந்து போனா கூட நமக்கு பதைக்கும், நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ சமீபத்துல பார்த்தீங்கன்னா, குழந்தைகள நண்பா, நண்பீஸ், கிண்டர் ஜாய் இதெல்லாம் வாங்குறதுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி, எனக்கு ஓட்டு போடுங்க, போட சொல்லுங்க வீட்ல, அம்மா அப்பாவ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த தலைவன் எவ்வளோ கேடு கேட்ட கேவலமான ஆளா இருப்பான். இல்ல இது அப்ப பாக்குறப்ப பெரும்பாலும் யாருக்கும் இதுவா தெரியல. இப்ப பார்த்தா ஒவ்வொரு வீட்லயும் குழந்தைங்க அடம் பெரிய பிடிக்கிறாங்க. கிரிமினல் பிளானர்மா. மே 4 விஜய் மாமா ஜெயிக்கலன்னா நாங்க செத்து போயிருவோம், கீழ இருந்து மேல இருந்து கீழே விழுந்துருவோம், குழந்தைங்க அழுகுறாங்க. அதுதான்மா கிரிமினல். அவன் எவ்வளோ பெரிய கிரிமினல்ன்றதை நீங்கள் போக போக என்ன புரிஞ்சுக்கணும். புரியுதா? எவனாவது வந்து என்ன பண்ணுவான்னா, குழந்தைங்களை தூண்டி விட்டு கிரிமினல் வேலை பார்ப்பானா? அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? விஜய் மாமா யார், எவ்வளோட இருக்கான், எவ்வளோ வச்சுருக்கான், எவ்வளோ பொண்டாட்டியை துரத்தி விட்டான், பிள்ளையை துரத்தி விட்டான்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? விஜய் மாமா எவன்டெல்லாம் சீட்டிங் பண்ணி காசு வாங்கினா, எவ்வளோ 100 டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்று எப்படி கொள்ளையடிச்சான்ற குழந்தைகளுக்கு தெரியுமா? அப்போ இவன் யாரை டாப் பண்ணுறான்னா, குடும்பத்தை தாண்டி குழந்தைகளை டாப் பண்ணி இது பண்ணுறான்னா, அவன் எவ்வளோ கேடு கெட்டவனா ஒரு மனிதனாக இருக்க முடியுன்றது இதுலேருந்து நம்ம பார்த்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? மிக ஆபத்து. நான் தான் சொல்கிறேன், அந்த 0.01% இருக்கான் இல்லை, அவங்க குழந்தைகளை கொல்லவும் செய்வான். குழந்தைகளை வச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலஸ்டைனில் ஹாஸ்பிட்டல் மேலே தான் குண்டு போடுவாங்க இவங்க. கேட்டால் தீவிரவாதி ஆஸ்பத்திரிக்கு அடியில் ஒளிஞ்சிருக்கான்னு ஸ்கூல்ல போட்டு ஸ்கூலில் போடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த போரில் ஈரானில் ஸ்கூல் குழந்தைகள் மேலே போட்டு கொண்டான். அந்த புஸ்தக பையோட தான் பேச்சுவார்த்தைக்கு அராட்சி வந்தாப்புல. புரியுதா? ஸோ அந்த மாதிரியான கொடூரன்கள் இருக்கான்ல, அவன் குழந்தைகளை வச்சு தான் சென்டிமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவான். ஒன்று கொன்று க்ரியேட் பண்ணுவான், இல்லைன்னா அதை காமிச்சு க்ரியேட் பண்ணுவான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான மென்டாலிட்டி படைத்த மிக ஆபத்தான ஒரு நபர் தான் இந்த. எவன் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணால், நீங்கள் வரலாம், நான் வரலாம், இவர் வரலாம், அது யாருமே தடுக்க முடியாது. இது இவர் வரக்கூடாது அவர்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவன் என்ன மோட்டிவில் வரான், என்ன பண்ண போகிறான் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் ஆபத்தானது. அதுதான் நான் அந்த பைடு பைப்பர் கதையை சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்கேன். ஜெர்மனில் வந்து 1200 சில்லற 30 40 எலி தொல்லை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொல்லி அப்போல்லாம் அந்த புல்ல இந்த இது மாதிரி ஒரு பைப் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வாய்ச்சாங்கன்னா அந்த பாம்பு பிடிக்கிறதுக்கெல்லாம் மகுடி வச்சுப்பாங்களே, இது வந்து சில மிருகங்களே மயங்கி வந்துடும், கப்புன்னு பிடிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த எலியை பிடிக்கிறதுக்காக அந்த பைடு பைப்பரை ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஊருக்காரங்களாம், அந்த நகராட்சியிலேருந்து. ஜெர்மனில் பண்ணி எல்லாம் வந்துடுவான். அவன் வந்து கேட்பான், இவ்வளோலாம் எனக்கு பெரிய அமௌண்ட்டு கேட்பாங்க அந்த காலத்தில். எவ்வளோ கேட்டான்னு தெரியல, பெருசாக கேட்பான். உடனே யோ என்னையா எலி பிடிக்கிறதுக்குள்ளையோ, ஊரில் உள்ள எலி தான் அவன் பயிரை பூரா மேய்ஞ்சி எல்லாமே நாசமாக போய் ஊரே 2 பட்டு போயிருக்கு, யாருக்குமே சாப்பாடு இல்லாமல் இருக்கீங்க, நான் அதை பிடிக்கிறேன், நீங்கள் காசு தர மாட்டேன்ற அப்படின்னு. சரின்னு சொல்லி கடைசியில் இந்த ஊர் என்ன பண்ணுன்னா, சரி இவனை பிடிக்கட்டும், அப்புறம் அவனை அடிச்சு துரத்தி விட்டுருவோன்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. உடனே வாசிப்பான், ஆயிரக்கணக்கான எலிகள் வந்துருந்தான். வந்தோடனே அதை அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு மொத்தமாக கொண்டு போய் அழிச்சிடுவான் எலியை. அழிச்சான் வந்து பேமெண்ட்டை கேட்பான், தரமாட்டாங்க. ஏன்னா இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் 1,00,000 கேட்குறேன்டா, 50 ரூபாய் கூட வழி இல்லை நாய், நீ 100 ரூபா கொடுத்தா போதும், உனக்கு எவ்வளோடா ஒரு நாள் கூலி, 500 ரூபா வாங்கிட்டு போ. 1,00,000 எங்க நான் சொல்லி தானேங்க வந்தேன். உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, அதே புல்லாங்குழல், அந்த அந்த புல்லாங்குழலில் அது வந்து அந்த பைடு பைப்பரோட அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு ஆர்கன் மாதிரி இருக்கும், அதை வாட்சி அந்த இசை வந்து என்னென்னா குழந்தைகளை மயக்கக்கூடிய இசை. அப்படியே பார்ப்பான், நீ தரமாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாயந்தரமாக ஒரு 4 மணி அந்த டைமுக்கு அந்த இசையை வாய்ச்சோடனே குழந்தைங்கள்லாம் வந்துடும். அந்த இசையை கேட்டு வந்தால் 100 சில்லற 100 அந்த ஊர் குழந்தை பூராமே வந்துடும். கிட்டத்தட்ட 90% குழந்தைகள் வந்துடும்.
வந்தோடனே அப்படியே வாச்சிட்டே ஒரு மலை பக்கமாக கூப்பிட்டு போய் கொன்றுவான் எல்லாத்தையும். கொண்டுட்டு அவனும் தலைமுறை ஆயிடுவான். இதுதான் அந்த கதை. அது ஒரு நீதி கதை. பாட புஸ்தகத்திலே இருக்கும். நான் 4th படித்த கதை இது. சரியா? பைட் பைப்பான்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா அது ஒரு நீதி கதை மாதிரி எதுன்னு வச்சுங்களேன். அதுதான் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. இந்த குழந்தைகளை மயக்கி குடும்பத்தை உடைச்சு குடும்பத்தில் இருக்கவங்கள போட வச்சு குழந்தைங்கன்னா அம்மா அப்பான்னா இதை திட்டுவான். இங்கே வந்து என்ன தோத்துட்டாங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை வரும். இப்போ புருஷன் வந்து யாராவது ஒரு சிம்பு ரசிகராக இருப்பான், இல்லை அஜித் ரசிகராக இருப்பான். அவனுக்கு விஜய் படத்தை பார்த்தாலே பிடிக்காது. இந்த பிள்ளை விஜய் தான் எனக்கு பெருசு, புருஷனோட பெருசுக்கும். அப்போ அவங்க துரத்தி விட்டுறாங்க. மாமியாருக்கு பிடிக்காது, மாமியார் மருமகளுக்கு சண்டை வரும். இப்படி குடும்பத்தையே உடச்சி நாசக்காடு ஆகிடுவாங்க. 2 வருஷம் கழிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது. பல குடும்பத்தில் பல பிரச்சனையே தெருவில் தெரிவாங்க. இப்போ இதே திரைத்துறையிலேருந்து வந்து தான் ஒரு இயக்குனராக இருந்து சீமான் வந்திருக்காரு. ஆனால் அவர்லாம் வர்றப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்க்கலையே சார். இல்லை, அவர் வந்தால் வேறு மாதிரி பிரச்சனை வரும். இந்த வீட்டில் குழந்தைங்கலாம் இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணும். புரியுதா? ஒன்று வந்து டிவி எழுத்து உடச்சி விட்டுரும், இன்னொன்று அமைதியாகவே இருக்கும், தூங்கும்போது கழுத்தில் மிச்சு விடும். இப்படி ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டர் இருக்கும். சீமான் வேறு ஒரு கேரக்டர். அது லேட்டாக தான் தெரியும். ஓகே, அது இனத்தையே கொண்டு போய் காட்டி கொடுக்கறது, இது இனத்துக்குள்ளே இருக்கிறவங்கள தூக்குறது. இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து மாநில குழந்தைகள் உரிமைகள் ஆணையம் வந்து தானாக முன்வந்து வந்து ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க விஜய்க்கு. ஸ்டார்டிங் நான் சொல்கிறப்பவே வந்து இது பெரிய விஷயம் இல்லாத மாதிரி கண்டனம் தெரிவித்து என்ன பண்ணிடுறாங்க? கிழிச்சுறாங்களா? என்ன பண்ணிடுறான்? சர்ச்சுக்குள்ளே கொடியை போட்டு ஒருத்தன் முட்டி போட்டு போகிறான். எந்த மத இதுக்குள்ளேயும் வந்து இது மாதிரி கட்சி அடையாளத்தை வச்சு போகக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் என்ன பிடுங்குச்சா? என்ன கேஸ் போட்டாங்களா? இல்லை கேஸ் போட்டு தான் எலெக்ஷன் கமிஷன் அவனுக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருக்கா? இது வரைக்கும் இந்தியாவில் எல்லாமே ஐவாஸ் தான். ஏமாறுறவன் இந்த 80% தான். இவங்கள வச்சு தான் இந்த கேமே. ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து அவன்கிட்ட கொள்ளையடிப்பான், ஒருத்தன் வந்து எதுக்குற மாதிரி கொள்ளையடிப்பான், ஒருத்தன் ஏமாத்துற மாதிரி கொள்ளையடிப்பான், ஒருத்தன் வந்து ஆதரிக்கிற மாதிரி கொள்ளையடிப்பான். இந்த 80% மக்கள் இருக்காங்க. இவங்க வந்து பாவம். அவங்க இந்த மீதி இருக்கிறவனோட எய்மே என்னன்னா இந்த 80% வச்சு கேம் ஆடுறது தான். புரியுதா அவங்களுக்கு? இந்த 80% உழைப்பாளி வேலைக்கு போவான், வருவான், கஷ்டப்படுவான். அவன் காசை எப்படி ஆட்டையை போடுறதுன்றது தான் மீதி உள்ளவனுடைய பிளானு. புரியுதா? இப்போ நீங்கள் நானும் இப்போ வேலை பார்க்குறோம், கஷ்டப்படுறோம். மாபதி இவ்வளோ வாங்குறான், மாதம் 1 லட்ச ரூபா வருதா? ஒரு 80 ரூபாய் அவன்கிட்ட பிடுங்கலாமே, 30 ரூபாய் பிடுங்கலாம். எப்படி பிடுங்கலாம்? ஒன்று ஆசை காட்டி பிடுங்கலாமா? இல்லை வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணான்னா வீடுக்கு வந்து காசை கொள்ளையடிக்கலான்றவன் அடிமட்டம் முட்டாள். அவனும் உங்களை வந்து 80% மக்களை தான் கொள்ளையடிப்பான். புரியுதா? நீங்கள் விஜய் வீட்லேயோ அஜித் வீட்லேயோ சிம்பு வீட்லேயோ போய் கொள்ளையடிச்சிட முடியாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை வேறு எந்த அரசியல்வாதி வீட்டில் பெரிய எம்எல்ஏ வீட்டில் கொள்ளையடிச்சிட்டா, எம்பி வீட்டில் படிச்சாங்கன்னா இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிஇஓ வீட்டில் கொள்ளையடிச்சுன்னா கேள்விப்பட்டிருக்கேன். மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் தாண்டி அது போகாது. அதுலேயும் இந்த 80% தான் பாதிக்கப்படும். உங்கள் காசை ஆட்டையை போடுறதுக்கு தான் அரசாங்கம் பிளான் பண்ணும். எதிர்கட்சியும் எப்படியாவது அவனை கவுத்தி விட்டு நம்ம உட்காந்து இந்த காசை ஆட்டை போடலான்னு திருடனும் அதுக்கு தான் பிளான் போடுவான். ஏன்னா அரசியல்வாதி, அஃபீஷியலு, அதுக்கப்புறம் ஏலச்சீட்டு நடத்துகிறவன், அப்புறம் வந்து மரம் விற்கிறவன், ரியல் எஸ்டேட் பண்ணுறவன், இது எல்லாரோட டார்கெட்டும் இந்த 80% தான். இவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான், மாதம் சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் ஓரளவுக்கு சேர்த்து வைக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் அவன்கிட்ட பிடிங்கிடுவாங்க. அதை எவனோ ஒருத்தன் பிடிக்கலாம். ஏதோ ஒரு ஆங்கிளில் அவன் காசு நாசமாக போய் கடைசி காலத்தில் அப்படியே பையன் சோறு போடுவானா, பொண்டாட்டி சோறு போடுவாளா, இல்லை பொண்டாட்டி புதுசு சோறு போடுவாங்கன்னு வாயப்பா வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்க திருந்தாத வரைக்கும் எல்லாரும் இப்படி தான் ஏமாற்றிருப்பாங்க. வகை வகையாக ஏமாற்றுவாங்க. நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியது. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குங்க சார். தொடர்ந்து வந்து இப்போ விஜயோட கட்சியில் இருக்கவங்களும் வந்து அவங்க கட்சியில் இருக்காங்க, அதனால வந்து தாவேக்கா ஜெயிக்கும்னு சொல்றாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அது ரொம்ப ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பக்கம் மக்கள் வந்து டவுட்ல இருக்காங்க. யாரை சூஸ் பண்ணலாம், எந்த ஆட்சியை சூஸ் பண்ணலாம் டவுட்ல இருக்கிற மக்கள் இவங்க தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்க தான் வருவோம், நாங்க தான் வருவோம். ஒரு பக்கம் ஆளும் கட்சி மேல அதிருப்தியில ஒரு சில அதிருப்தியில இருக்கிற மக்கள் இவங்க சொல்றதுனால இதுல பிரெயின் வாஷ் ஆகுறாங்களோ, இதுல வந்து நம்பப்படுறாங்களோ. பிரெயின் வாஷ் ஆவாங்கம்மா. 80% மக்கள் வந்து எதுக்கு என்ன பண்றாங்கன்னே எவனுக்குமே தெரியாது. இல்ல இவங்க ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான நோக்கம் என்ன சார்? உண்மையாவே அந்த பக்கம் பலமா வேலைகள் நடக்குதா? எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு வரதுன்றது தான் அது. ஓகே, திருப்பி திருப்பி ஒன்று சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இதாயிடும். புரியுதா? அது வந்து இப்போ தனுஷ் பட ஒரு டைலாக் இருக்கும். அது வந்து பெரிய சைக்காலஜிக்கல் டைலாக். எப்படின்னா உங்களை வந்து பார்த்தோன்னே பிடிக்கும், எங்களெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்ட்டு. இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, புரியுதா உங்களுக்கு?
நீங்கள் வந்து இந்த ஏரியாவை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது படிக்கிற காலத்தில். ஆனால் திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல அங்கே தான் போய் வாழ்கிற மாதிரி இருக்கும். மொதல் ஒரு வாரம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஏரியா விட்டு நீங்கள் வெளில வர மாட்டீங்க. எது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்ததோ அது வந்து பழக்கத்தில் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? இப்போ ஒருத்தர் வந்து புல்லட்டு தான் வாங்கணும்னு யோசிச்சிட்டே இருப்பார். அந்த டிவிஎஸ் பைக்கை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. திடீர்னு பார்த்தா பொண்ணு வீட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க. 4 நாள் ஓட்டினார்னா அப்புறம் அந்த பைக்கு தான் அவருக்கு செட் ஆகிடும். இது வந்து ஹியூமன் நேச்சரு. அதனால அந்த மாதிரி அதை தான் நான் சொல்கிறேன். இந்த 80% ஏமாத்துறதுக்கு எல்லா வகையிலேருந்து இவங்க வாழ்கிறதே பாவம். இந்த 80% மக்கள் இருக்கான் இல்லை, உண்மையில அவங்க ரொம்ப பாவம். ஒன்று அவனாலே அவன் நாசமாக போயிடுவான், இல்லை அடுத்தவனாலும் நாசமாக போவான், இல்லை அடுத்தவனை கூப்பிட்டு நாசமாக போவான். இவன் வாழ்க்கையை அழித்து கொள்வதற்கு இவங்க தான் பிளானே பண்ணுவாங்க. இவங்களை வேறு யாருமே கிடைக்க வேண்டாம். அவங்களே வந்து, ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடையாது வேலைக்கு போக சம்பாதிக்க. அதுதான் நம்ம ஹியூமன் கேட்டல் சொல்லுவோம். பிள்ளை குட்டியை படிக்க வைக்கணும், அதுக்கே நேரம் இல்லை. அப்புறம் எங்கிட்டு போய் அரசியல் தெரிஞ்சுக்கிறது? அப்போ திடீர்னு பார்க்கும்போது அவன் 2-3 இடத்துல மாட்டிடுவான். அது சின்ன விஷயமா இருக்கும், போலீஸ் தொல்லை தாங்க முடியாது. இப்போ எதுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்காங்கன்னா, ஜிடிபியில் தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குது. ஓகே, அதை பற்றிலாம் அவங்க 2வது இடத்துல இருக்குது, எவனுக்குமே தெரியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது. இதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை. 4-வே 8-வே போகிறதுல பைக்கில் தேனாம்பேட்டையிலேருந்து ராயப்பேட்டைக்கு வேலைக்கு போகிறவனுக்கு 8-வே இருந்தான்னா 4-வே இருந்தால் அவனுக்கு என்ன? அவனுக்கு போகும்போது தெருவுக்குள்ளே போலீஸ்காரன் பிடிச்சான்னா அதுதான் அவனுக்கு கருப்பாகும். ஏன்னா டெய்லி இந்த சந்துக்குள்ளே வந்து நிற்கிறாங்க. மெயின் ரோட்லேருந்து பிடிச்சா பரவாயில்ல, ஹெல்மெட் இல்லை, வீட்டை விட்டு இப்போ தான் வெளியில் வரோம் டீ கடைக்கு, இங்கே வந்து பிடிச்சி நமக்கு 500 ரூபா ஃபைன் போட்டாங்க. இந்த இங்கே ஆட்சிக்கு வந்தாலே இப்படி தான் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த வெறுப்பு தான் இப்போது. ஓகே, எதுக்கு விஜய் போடுறாங்கன்னா, விஜய் வந்து அதை சரி பண்ணுவானா? இல்லை. ஆனால் இவனுக்கு இருக்கிற எரிச்சல் அது. கார்பரேஷன்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா, காலையில் 11 மணிக்கு டிராஃபிக் இருக்கும்போது நடு ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு தண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சாக்கடை தோன்றவன் என்ன பண்ணுவான்னா, மத்தியானம் 12 மணிக்கு போனீங்கன்னா நடு ரோட்டில் நிறுத்தி ட்ரைனேஜை ஓப்பன் பண்ணி ட்ரில்லு போட்டு எடுத்துகிட்டு இருப்பான். இந்த மாதிரி கேடு கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதை திருந்தாத வரைக்கும் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் 5 வருஷத்தில் கவுத்தி விட்டுருவாங்க. இதெல்லாம் சிஎம்க்கு தெரியுமா, மினிஸ்டருக்கு தெரியுமான்னா தெரியாது தான். ஆனால் அதை தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்றது, ஆட்சி பறி போகிறதுக்கு காரணம் இதுதான்றதே அவங்களுக்கு தெரியாது. சின்ன சின்ன எரிச்சல் தான்மா. இப்போ நம்ம போயிட்டே இருப்போம், வேலைக்கு போயிட்டே இருப்போம். ஏன்டா நைட்டு 12 மணிக்கு என்னடா பிடுங்குறீங்க? நைட்டு வந்து அந்த வேலையை ஆளே இல்லாத இடத்துல நீ இது பண்ண மாட்டியா? ட்ரைனேஜ் சரி பண்ண மாட்டியா? இல்லை குழாயில் தண்ணி போல நிற்க மாட்டியா? அவங்க தெமனாவிட்டு திமிரு வேறு. ஏன்னா கவர்மெண்ட் வண்டியில் குறுக்கால இப்படி நிறுத்தியிருப்பான். நீ அவனை கேட்கவே முடியாது, ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, போவாங்கிட்ட அப்படின்வான். அப்போ இவன் எரிச்சல் அவன் இவங்க ஆட்சிக்கு வந்தாலே இப்படி தான்டா. அவன் தான் தலைகால் புரியாமல் ஆடுறான்ருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எதை மறைச்சிரும்னா, நீங்கள் போய் பொருளாதாரத்தில் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், வெளிநாட்டில் முதலீடு ஈர்த்து 50,000 கோடி கொண்டாந்துருக்கேன் அப்படின்றதெல்லாம் எவனுக்குமே மண்டையில் ஏறாது. அதை பற்றி அவனுக்கு அவசியமும் இல்லை. நீ டெய்லி என்னை டிஸ்டர்ப் பண்ணுற, இதுக்கு காசு கேட்குற, போலீஸ்காரன் பார்த்தா வீட்டை விட்டு வெளில வர முடியல, ஹெல்மெட்டுக்கு பிடிக்கிறான், வீட்டு சந்துக்குள்ளெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படி என்ன மண்ணாங்கட்டிக்கு மனுஷனை காப்பாற்றுறேன்றேன். அவ்வளோ உனக்கு தமிழக மக்கள் மேலே அவ்வளோ அக்கறையா டிராஃபிக் போலீஸுக்கு? சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன இதுதான் மக்களுக்கு, பெரும்பான்மை மக்களுக்கு எரிச்சலாகி ஆட்சியை மாற்றி விட்டுருவான். இதுதான் இந்த டைம் வந்து இவ்வளவு தூரம் பரபரப்பாக விஜயை பற்றி பேசுறதுக்கு காரணத்தில் இதுவும் ஒன்று. புரியுதா உங்களுக்கு? திமுக ஆட்சியோட எதிர்ப்பு மனநிலை இருக்குல்ல, அது வந்து மு.க. ஸ்டாலின் மேலேயோ இல்லை இவர் மேலேயோ கிடையாது, துணை முதலமைச்சர் மேலேன்றதை தாண்டி அது ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும், ஒரு 15% இருக்கும். மெயின் வந்து இந்த மாதிரி சில்லற விஷயம் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயத்தை அவங்க சரி பண்ணாதான் காரணம். ஓகே சார், இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ மற்ற கட்சிகளை பார்க்கும்போது தேர்தல் முடிஞ்சிட்டு இவங்க தான் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் இன்னும் வெளியே வந்து அவ்வளோவா வரலை. இவங்க வந்து ஓய்வு எடுக்க போகிறாங்கன்னா அப்போது ஒரு தைரியத்தில் இருக்காங்களா, இல்லை இவங்க தான் வந்துருவாங்கன்னு ஸ்ட்ராங்காக நம்புறாங்களா? என்ன பண்ண போகிறீங்க? ஓய்வு எடுக்கப்பா, வீட்டில் இருந்தால் ஓட்டு மாட்டி விழுந்தோமா? நீங்கள் கேட்குற கேள்வி தான் நான் சொல்கிறேன். இல்லை சார், ஒரு பயம் இருக்கும்ல, இல்லை எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம போகலாம். நீங்கள் உங்கள் கண்ணாடியை போட்டு பார்க்கக்கூடாதுமா. அந்த டாப்பில் இருக்கவங்களா, ஆட்சியாளர்களும் நீங்களும் வேற. நீ வந்து நீங்கள் பயப்படுவீங்க, நீங்கள் பரிச்சை எழுதிட்டு இது நீங்கள் சராசரி மனிதர்கள். அவங்க அதெல்லாம் கடந்தவங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வரலைனாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது. நிர்மல்குமார் பேசுகிறாரு, அவர் வந்து இப்போ ஓய்வு எடுக்க போல, 30 வருஷத்துக்கு இனிமேல் அவருக்கு ஓய்வு தான், தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கும். அதுக்கு தானே மனுஷன் நம்பாம தானே எலெக்ஷன் வைக்கிறாங்க. இல்லைன்னா இவங்க சொல்கிறத கேட்டு இந்த விஜய்க்கு 160 சீட்டை கொடு, எடப்பாடிக்கு 70 சீட்டை கொடு,
இப்போ ஸ்டாலின்கார் ஒரு சீட்டை கொடுத்துருவாங்க, எதுக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்க? ஸோ இப்போ ஜிடிபி பற்றி பேசியிருந்தீங்க சார். இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டே 11.19% வந்து பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாடு தான் வந்து பொருளாதார வளர்ச்சியில முன்னாடி இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் திமுக நேஷனல் ஆவரேஜை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஆண்டு 10.something% தான் வந்திருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டை கம்பேர் பண்றப்ப போன ஆண்டை விட இது கம்மியா தானே இருக்கு, மறுபடியும் இது அதிகமா வந்திருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்களே. இப்போ நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் செய்ய போகிறாங்க. ஓகே, அது நீங்கள் ஒரு வாரத்தில் பார்ப்பீங்க, ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதத்தில் பார்ப்பீங்க. தொடர்ந்து கரண்ட் கட் ஆக போகுது, ஓகே, பவர் கட் வரப்போகுது. அது காரணம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மத்திய அரசில் இதெல்லாம் இந்த கூமுட்டைங்களுக்கெல்லாம் இவங்க யார் தற்கூரிகளுக்கெல்லாம் இதெல்லாம் இந்த ஆங்கிளுக்குள்ளே போக மாட்டான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து என்னன்னா சென்ட்ரல் கிரிட்டில் இருக்க மின்சாரத்தை பூரா ஏலம் விட போகிறாங்க. கூறு போட்டு எல்லாத்தையும் விற்றுட்டாங்க, ஏற்கனவே ஃப்ளைட்டை விற்றுட்டாங்க, எது விற்றுட்டாங்க. இப்போ மின்சாரத்துறையை விற்கிறதுக்கு நம்ம கடவுளோட அரசாங்கம் பிளான் போட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சு இப்போ என்னென்னா அந்த சென்ட்ரல் கிரிட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ நெய்வேலியில் மின்சாரம் தயாரிக்கிறது அது தமிழ் மண், தமிழ்நாட்டுக்காரன் கொடுத்த இடம், தமிழ்நாட்டு கறி, எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வேலை பார்க்குறவன் இங்கே உற்பத்தி பண்ணி இந்த கரண்ட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1000 மெகாவாட்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 மெகாவாட் ப்ரொடக்ஷன் வருதுன்னா இது சென்ட்ரல் கிரிட்டுன்னு ஒன்று இருக்கும், அது வழியாக போயிடும். நெய்வேலியில் தயாரிக்கன்ட்டு நெய்வேலி மக்களுக்கே போகாது, புரியுதா? நெய்வேலிக்காரனுக்கே கரண்ட் அங்கேருந்து போகாது, சென்ட்ரல் கிரிட்டில் போட்டுருவாங்க. அது நேராக சென்ட்ரல் கிரிட்டுன்ற பவர் கிரிட்டுக்கு போயிடும். அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ரிவர்ஸில் அதில் ஒரு 200 மெகாவாட்டு தமிழ்நாடு கொடுப்பான். இங்கேருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க? 1000. 200 தமிழ்நாட்டுக்கு, 150 கர்நாடகாவுக்கு, 200 கேரளாவுக்கு, 200 ஆந்திராவுக்குன்னு பிரித்து விட்ருவாங்க. ஓகே, 200 யூபிக்கு, இப்படின்னு அந்த 1000 மெகாவாட் வந்து எங்கே போகுது? எல்லாமே நம்மது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சென்ட்ரல் கிரிட்டில் போகும்போது அதில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, என் ஊரில் தயாரிக்கிற கரண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கொடுக்கணும். 1000 மெகாவாட் எடுக்கிறீங்கள, எனக்கு கொஞ்சம் தேவை, ஒரு 200 கூடனா எனக்கு கொஞ்சம் கூட கொடு, அடுத்த ஸ்டேட்டுக்கு கொடுக்குறதுக்கு என் ஊர்லேயே தயாரிக்கிற கரண்ட்டை எனக்கு கொஞ்சம் கூட கொடுன்னு நம்ம கெஞ்சணும். கெஞ்சி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 100 எடுக்கிற அவனுக்கு கொண்டு போய் 200 கொடுக்குற, எனக்கு 200 கொடுக்குற, ஏன் கறியா, ஏன் நெய்வேலி இடம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதே மாதிரி சென்னை இந்த இப்போ அணு உலையிலேருந்து எடுக்கிறான், தூத்துக்குடி அணு உலை இதுலேருந்து எடுக்கிறான். ஏன்னா இது எல்லாம் நமக்கு வரும்னு நினச்சிங்கன்னா வராது. அதுக்காக தான் ஜெயலலிதா எதிர்த்துச்சு அந்த காலத்தில், அணு உலையை எதிர்த்து இது பண்ணாங்க. ஏன்னா 1000 மெகாவாட்டு, இப்போ 2000 மெகாவாட் கெப்பாசிட்டி அந்த இது கூடங்குளம், இப்போ 2000 3000 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 3000 சென்ட்ரல் கிரிட்டுக்கு போயிடும், நமக்கு 500 தான் வரும், ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த சென்ட்ரல் கிரிட்டு இதில் ஒரு இது நியாய தர்மமே கிடையாது. கேட்டால் இந்தியா ஒரே நாடுன்னுவாங்க. உனக்கு அங்கேருந்து காவிரியிலேருந்து தண்ணி வருதில்ல, கேரளாலேருந்து வருதில்ல, இங்கேருந்து போகல, இது ஒரு தேசம். இல்லாதவனுக்கு நீ கொடுக்கணும், அவன் உனக்கு கொடுப்பான், இது அவனுக்கு கொடுப்பான், இப்படின்ற ஒரு செட்டப்பில் தானே இந்தியா போயிட்டுருக்கு. அதனால யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. அவனுக்கு 200 கொடுத்தா நமக்கு ஒரு 300 தருவான், கெஞ்சி கேட்டான், எவ்வளோ தூரம் பண்ணுறோம்லான்னு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரல் கிரிட்டில் போகுதில்ல, இதை பூரா ஏலத்தில் விட போகிறாங்க. அதுக்கான சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஏலத்தில் விடுறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் எந்த மாநிலம் கூட காசு கொடுக்குறானோ அவனுக்கு போயிடும், புரியுதா? இப்போ நம்மளை விட ஆந்திரா வந்து அந்த 1000 மெகாவாட்டு சென்ட்ரல் கிரிட்டில் போகுது, இங்கேருந்து போகுதா, போகிறது நமக்கு 200 கொடுத்துட்டு இருந்தானா அந்த 200 கொடுக்க மாட்டான் இனிமேல். இன்னொருத்தன் மகாராஷ்டிராக்காரனை ஏலம் கேட்க வைப்பான், கூட காசு கொடுத்து அவனுக்கு போயிடும். ஏன்னா யூபி, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராலாம் இவங்க டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. காட்டு மிராட்டி காலத்தில் இருந்த ஊரை டெவலப் பண்ணும்போது மின்சாரம் தேவை. அப்போ மின்சார உற்பத்திக்கு எல்லா ஏற்பாடையும் யார் செஞ்சு வச்சுருக்கா? நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். நம்மகிட்ட இருந்து ஆட்டையை போடுறதுக்கு இந்த ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க 10 நாளில், புரியுதா? அதனால் என்ன ஆகுனா நமக்கு ஷார்ட்டேஜ் வரும். நமக்கு 20,000 மெகாவாட்டுக்கு மேலே தேவை. இப்போ 20,000 கிராஸ் பண்ணுது இந்த வெயில் காலத்தில். 21,000 கிட்டத்தட்ட டச் பண்ணியிருக்கு 3 நாளைக்கு முன்னாடி. ஸோ அப்போ அவ்வளோ உற்பத்தி எங்கே இருந்ததுன்னா சென்ட்ரல் கிரிட்லேருந்து நமக்கு பெரிய அளவு வருது, வாங்குகிறோம், காசு கொடுத்து வாங்குகிறோம். நம்ம தனி உற்பத்தி, இந்த காற்றாலை, அப்புறம் வந்து சோலார்லாம் நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இது போக நம்ம சென்ட்ரல் கிரிட்டில் வாங்குகிறோம்ல, அதில் ஆப் அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி பாதி நேரம் கரண்ட் இருக்காது.
அப்போ யாருக்கு கெட்ட பேர் வரும்? ஆளும் கட்சிக்கு. யார் ஆட்சிக்கு வர போகிறானோ. ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேஸ் தட்டுப்பாடு வர்றப்பவே வந்து மாநில அரசு தான் எல்லாரும் குறை இந்த முட்டாள்களுக்கு எதுவுமே தெரியாது. கேஸ் யார் கொடுக்குறா, கரண்ட் எவன் கொடுக்குறா, சோறு யார் போடுறா, அரிசி யார் கொடுக்குறானே தெரியாது. ஓகே. இவனுக்கு வந்து எது எடுத்தாலும் ஒரு ஓட்டு போட்டோம் திமுக காரம் பண்ணிடுவான், முக ஸ்டாலின் பண்ணிடுவாருன்னு நினச்சிட்டு இருப்பான். ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா கூட முக ஸ்டாலின் தான் விரோதியாவே பார்ப்பாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்து இருக்கு, அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே. இதெல்லாம் இதாயிடுச்சு. இது வந்து சாலிடாக சட்டம் நிறைவேற்றிட்டாங்க. இந்த அடுத்த இந்த மாதத்துலேருந்தே தட்டுப்பாடு வரும். ஓகே சார். இந்த ஆபத்தை வந்து எப்போ உணர்வாங்கன்னு தெரியல. இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் தொடர்ந்து திமுக அதுக்கு ஆதரவாக, திராவிட மாடலுக்கு ஆதரவாக நிறைய வீடியோக்கள் வந்து அவருடைய சேனல்லே போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ அவர் பேசின ஒரு வீடியோ வந்து சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திராவிடத்துக்கு, அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடாதவர்கள் வந்து திமுக வந்து எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்குன்னு சொல்லி அதை அடுக்குறாங்க. அது வந்து பண்ணையார்த்தனமா இருக்கு, அதாவது சாதிய ரீதியா அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்ன பேசியிருக்காரு? திமுக தான் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணுச்சு, நீங்க எல்லாம் இங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்க அப்படிங்கிற தொனியில அவர் பேசியிருக்காரு. இது என்ன மாதிரியான மனநிலை இது? இல்ல, அவர் என்ன மாதிரி பேசினாருன்னா, அவர் அரசியல் சார்ந்து பேசுறதுனால அவர் டார்கெட் போடுவாங்க. அதனால நம்ம தனியா ஒருத்தர் வந்து சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுல்ல. அவர் என்ன பேசினாரு, என்ன தொனியில பேசினான்னு இருக்கு. இப்போ நீங்கள் ஏன்றதே எந்த விதமானாலும் சொல்லலாம். அந்த ஏன்றதை கொஞ்சலாகவும் சொல்லலாம், மிரட்டலாகவும் சொல்லலாம். அவர் எந்த பாணியில், அது ஏன்றதுக்கு அர்த்தம் எழுதுறதுக்கு வேறு அர்த்தம், பேசுகிறதுக்கு வேறு அர்த்தம் மாறிடும். ஆனால் அவர் என்ன தொனியில் சொன்னார்னு பார்த்து தான் சொல்ல முடியும். அவர் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளு கிடையாது. ஜாதி ரீதியிலோ இல்லை மத ரீதியிலையோ வந்து லாஜிக் இல்லாமையோ இல்லை யாரையும் வந்து தரக்குறைவாகவோ கேவலமாகவோ இது வரைக்கும் செந்தில்வேல் பேசினதில்லை, எனக்கு தெரிஞ்சு பேசினதில்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்து தான். ஓகே சார். இப்போது நிறைவாக இந்த கேள்வியோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எலெக்ஷன் அப்போது பெரும்பத்து, வேங்கை வயல் இந்த மாதிரியான கிராமங்கள்லாம் ஓட் போடாமல் அதை வந்து தவிர்த்திருந்தாங்க. இப்போ இந்த நிலையில் இங்கே இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் திமுகவுக்கு ஓட் போடலை, உங்களுக்கு வந்து எதுக்கு தண்ணி தொட்டி அப்படின்னு சொல்லி தண்ணி தொட்டியை அடித்து திமுக காரங்க உடைக்கிறாங்க. இது வந்து அராஜக போக்கா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஏற்கனவே திமுக அந்த மாதிரி தான் கடந்த ஆண்டுகளில் பண்ணாங்க, மறுபடியும் அதே மாதிரி வரப்போதோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசு பொருள் இருக்கு. இல்லை, அதாவது இந்த 40 பேர் செத்தாங்க இல்லை, அது விஜய் தான் கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? விஜயை விஷப்பொடியை தூவி கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? விசாரிச்சு தான் சிபிஐ விசாரணையில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை என் மேலேயாவது சொல்லிட்டு திமுக காரன் தொட்டியை உடைச்சான், பானையை உடைச்சான்னு சொல்கிறதுல இது அதுக்குன்னு போலீஸ் இருக்குல்ல, விசாரித்து யார் உடைச்சான்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அதை பற்றி பேசலாம். நம்மளாம் ஏதாவது ஒன்று திமுக உடைச்சான், அதிமுக உடைச்சான், இவன் கொண்டுட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. இது நடந்திருக்கு, இந்த சம்பவத்தில் இது இருக்குது, அது விசாரணைக்கு அப்புறம் தான் அது முடிவு பண்ணால் தான் அது யார் பண்ணாங்கன்னு தெரியும். எதுக்கு தொட்டியை உடைச்சான், லோக்கல் சண்டையா, ஒரு சில நீங்கள் முதல்ல சொன்ன ஊர்லலாம் அவன் சொந்தக்காரன் 2 பேருக்குள்ள சண்டையில் தான் எதையோ கலந்து விட்டாங்க. இன்னொரு இராணுவ வீரர்லாம் இப்போ பொய்யா போச்சு பார்த்தீங்களா. ஒருத்தன் அங்கேருந்து வீடியோ போட்டு விட்டு கடைசியில் பார்த்தா அவங்க தண்ணி பிடிக்கிறது துவைக்கிறதுல வந்த பிரச்சனைலாம் அடித்து கொண்டு விட்டாங்க அவங்க அண்ணனை. அப்புறம் தான் அது தெரிஞ்சிச்சு அவன் 2 பேரும் சொந்தக்காரங்கன்னு சொல்லி. அது திமுக காரன் மேலே தான் பழியை போட்டு பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்குள்ளே நடந்த, அவன் ஜாதிக்குள்ளேயே அவன் சொந்தக்காரனுக்குள்ளேயே நடந்த சண்டை. இவன் பொண்டாட்டிக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் துவைக்கிறதுல வந்த சண்டையில் அவன் போய் அவன் புருஷனை கூட்டு வந்து இவனை அடித்து கொண்டு விட்டான். இதை ஜாதி ரீதியாக கொண்டு வந்து பெரிய அளவு இஷ்யூ ஆகி திமுகவுடைய அந்த நகர்மன்ற ஒரு ஒரு வயசான ஆள் இருந்தார், அவரை கைது பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க பூரா சொந்தக்காரங்களுக்குள்ளே நடந்த சண்டை. திமுக அதிமுக பாமக சண்டை கிடையாது, வேறு கட்சி சண்டை கிடையாது. அவன் சொந்தக்காரங்களுக்குள்ளே இவன் பொண்டாட்டி போய் தண்ணி இப்போ வர இடத்துல துவைச்சிக்கிட்டு இருந்திருக்கா, அவன் போய் புருஷன்ட்ட சொல்லி வந்தார். எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று சொந்தக்காரங்க. கடைசியில் இது சதினாங்க. அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அலையை வெளியே விட்டாங்க. ஓகே, இது குடும்ப தகராறுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்றது கடைசியில் அதுக்கு தான் கோர்ட்டு போலீஸ்லாம் இருக்குது, நம்மளே யூடியூப்பில் முடிவு பண்ண முடியாது. ஓகே சார். இப்போ நிறைவாக எலெக்ஷன் வந்து ரீபோலிங் இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மே 4 அன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது. அப்பயுமே இதே மாதிரி சுமூகமாக இருக்குமா? யாருக்கு சாதகமாக இருக்குது? இது வரைக்கும் சுமூகமாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இதெல்லாம் முட்டாள்கள் அதிகமாக இருக்கானே தவிர கொடூரன்கள் இல்லை. பீகார் மாதிரியோ யூபி மாதிரியோ பெட்டியை தூக்கிட்டு போதும் பெட்டி எரிக்கிற மாதிரி கொடூர மனம் படைத்தவங்க முட்டாள்கள் அதிகமாக இருக்காங்க. அதனால் அவங்க அமைதியாக போயிடுவாங்க.
ஓகே சார். யாருக்கு இது வரைக்கும் சாதகமா இருக்கு ஒரு அதுக்கு தானே மனுஷன் நம்ம தானே எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிச்சா அவன் எலெக்ஷன் வச்சுருக்கான், ஓட்டு பெட்டி வச்சுருக்காங்க. அதனால் 4ஆம் தேதி எண்ணுறாங்க. இல்லைனா இப்போ நம்ம சொல்கிறத போய்ட்டு உமாபதி யூடியூப்பில் குமுதத்தில் போட்டாப்புல 40 வரும்ன்றாப்புல. சரி ஒரு 35 விஜய் கொடு, திமுக அந்த அவர் செந்தில்வேல் சொல்கிறாரு திமுக ஒரு 60 போடு, பாண்டே சொல்கிறதுக்கு பிஜேபி ஒரு 20 போடுன்னு பிரித்து கொடுத்துருவாங்கல்ல. இல்லை பத்திரிகையாளராக ஒரு கணிப்பு இருக்கும்ல சார், இவ்வளோ ஆண்டு காலம் இல்லை தேர்தலை இவ்வளோ ஆண்டு பார்த்துருப்பீங்க, காலம் ஃபீல்டில் இருக்கும்போது போயிருப்பீங்க. இப்போ ஒன்று என்ன இப்போ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், அதோட இதை முடிச்சுக்கலாம். ஒரு டைம் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேம்மா, ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடி. பத்திரிக்கையாளர் தான் அப்பையும், முன்னணி பத்திரிக்கையில் இருக்கோம், க்ரைம் பீட்டு பார்த்துட்டு இருக்கோம். மதுரையில் போய் இறங்குறேன். காலைல 4:30 மணிக்கு ட்ரெயின் போகுது கோயம்புத்தூர்லேருந்து. ஒரு கல்யாணத்துக்காக போயிட்டுருக்கு. ரைட்டா? அந்த வந்து அன்ரிசர்வ் ட்ரெயின் அது அந்த காலத்தில். கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் பேசஞ்சர். நைட்டு கிளம்பும் 11 மணிக்கு கிளம்பி காலைல 4:30 மதுரைக்கு போயிடும். இறங்கியாச்சு. இறங்கி என்னென்னா 1 மணி நேரம் அங்கே நிற்கும் ட்ரெயின், இங்கே மதுரை ஜங்ஷனில். முடிச்சு பார்த்தா மதுரை ஜங்ஷன் வந்துருச்சு. சரி பாத்ரூம் போயிடலாம், இது ட்ரெயின் 1 மணி நேரம் நிற்கும். சரி அப்புறம் ஒரு டீயை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்னன்னா ட்ரெயினை விட்டு இறங்கி, அங்கே நான் இறங்க வேண்டியது, எங்கள் ஊரே அதுதான். டீ சாப்பிட்டு பாத்ரூம் போயிட்டு முடிஞ்ச கழுவிட்டு அப்படி போயிடலாம் அப்படின்ட்டு டீயை சாப்பிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து பார்க்குறேன், பேக்கை காணோம். புரியுதா உங்களுக்கு? பேக்கை காணோம். பார்த்தோன்னு ஷாக்கிங் ஆயிடுச்சு. இங்கே தேடுறேன், அடியில் தேடுறேன், இங்கே தேடுறேன், இங்கே தேடுறேன், எங்கேயுமே காணோம். அது நமக்கு சொந்த ஊர். புரியுதா? ரெண்டாவது அந்த ஏரியாவே நமக்கு அத்துப்படி. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வே காலனி தான் எங்கள் வீடு இந்த பக்கம். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் என்னென்ன க்ரைம் நடக்கும், நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், எவன் ரவுடி, எவன் ஆட்டோ சங்க தலைவர், எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாம் நம்ம பத்திரிகையில் வேறு இருக்கோம். பிறந்து வளர்ந்த இடமும் அதுதான். பின்னாடி கரிமேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அது கொஞ்சம் அப்போ ஒரு டேஞ்சரான ஏரியா, இருட்டாக இருக்கும். ஸோ இப்போ அடித்தான்னா மெயின் வழியாக போயிருக்க மாட்டான். அவன் பின்னாடி ட்ராக்கெல்லாம் ஒரு 5 ட்ராக் தள்ளிட்டான்னா ரோடை பிடிச்சான்னா கரிமேட்டுக்குள்ளே போயிட்டானா பிடிக்க முடியாது. இருட்டுக்குள்ளே அப்படி தான் போவாங்கன்னு சொல்லி நான் பிளான் பண்ணி என்ன பண்ணுறேன், என் அறிவுக்கு எட்டிய வரை மூளையெல்லாம் பயன்படுத்தி அந்த பக்கமாக போய் தேடுறேன், காணோம். அப்புறம் அங்கே ஒரு ஆட்டோ சங்கத்தை நண்பர் இருக்கார், அவரை தட்டி அடிப்பே அந்த வழியாக வந்து பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்தையும் அலசிட்டோமா. ஓகே, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்களாவே முயற்சி போட்டு தேடிட்டு. ஆமாம், வண்டி இப்போ தான் எடுத்துகிட்டு போயிருக்கான் பேகை. ஒரு 20 நிமிஷத்தில் பிடிச்சிடலாம். எங்கே போவான், அடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு போவான் தப்பிச்சு. இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன் மெயின் என்ட்ரன்ஸில் போய் வெளியில் வரணும். இல்லைனா பின்னாடி வழியாக போய் தண்டவாளத்தை தாண்டி இப்போ எக்மோர் ஸ்டேஷன் முன்னாடி பக்கம் இருக்கும், பின்னாடி பக்கம் தினத்தந்தி ஆஃபீஸ் வழியாக எல்லா வகையிலையும் தேடியாச்சுமா ஒன்றுமே இல்லை. அந்த வண்டி கிளம்புறதுக்குள்ளே திருப்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா போலீஸ், அதுக்கப்புறம் போலீஸில் சொல்லி போலீஸ் வந்தாங்க, ஒன்றுமே இல்லை, எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, வண்டி கிளம்பிடுச்சு. ரைட்டா? பேக் போயிடுச்சு, ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு. இந்த பேக் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு கிடைக்கிது. அப்படியே முழு பேகு உள்ளே இருக்க துணி இனி எல்லாமே இருக்குது. அதில் ஒரு மெமரி கால்குலேட்டர் அது மட்டும் காணாமல் போயிடுச்சுமா. ஓகே. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய கூத்து என்னன்னா, அவன் எங்கேயுமே போகல. இந்த கோச்சிலேருந்து பின்னாடி வெளியாக இறங்கி அடுத்த கோச்சில் பின்னாடி வெளியாக ஏறி உட்காந்துருக்கான். வேறு ஒன்றுமே அவன் பண்ணல. பேக் அடியில் தள்ளி விட்டு உட்காந்துட்டான் அடுத்த கோச்சில். ஓகே. இப்போ நீ போலீஸ் வந்தால் என்ன பண்ணும், உங்கள் சீட்டு இது பாத்ரூமு பின்னாடி ஓடி இருக்கானா, அங்கிட்ட எதுவும் போட்டிருக்கானா, இப்படி பிளாட்ஃபாரத்தில் இருக்கா, இந்த கோச் ஃபுல்லாக தேடுவாங்க, அவ்வளோதான் தேடுவாங்க. 3ஆவது கோச்சில் போய் இப்படி தேடுவாங்க, அடியிலெல்லாம் எத்தனை அப்படின்னு இன்ஜினே அலசணும். அழகாக தூக்கி அங்கே வச்சுட்டு போயிட்டு மானாமரையில் இறங்கி பஸ் ஏறி திருப்பி மதுரைக்கு வந்துட்டாங்க. அந்த பஸ்லேயே பிரித்து எல்லாத்தையும் செக் பண்ணி அவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸில் பேக்கை வச்சுட்டு இறங்கி போயிட்டான். திருப்பி மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு அது வந்துருச்சு. பேகு தனியாக இருக்குன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் குடோனில் போட்டாங்க. அது 6 மாதம் கழிச்சு கணக்கு எடுக்கும்போது அதில் ஐடி கார்டை பார்த்துட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்ட கார்டு இருந்துட்டேன், அதுக்கு ஃபோனை போட்டுக்கிட்டு கடைசியில் என்னை பிடிச்சி அந்த பேக் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை ரிவர்ஸில் விசாரித்து பார்த்தா இது என்னடான்னா பஸ்ஸில் தான் வந்திருக்கு, மதுரை பஸ்ஸில் இந்த பேகு அனாமத்தான் இருந்தது, ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்போ இந்த ட்ரெயினில் போகிற கனெக்ஷன் தான் அந்த பஸ்ஸு. அப்போ அதே ட்ரெயினில் தான் அவன் போயிருக்கான். புரியுதா? அப்போ இது எதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன், பத்திரிக்கையாளனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காவல்துறை அதிகாரியாக எதாக இருந்தாலும் சரி, அதாவது சில சம்பவங்களை வந்து கணிக்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் அறிவு பயன்படுத்தினாலும் இது என்னோடய பர்சனல் இதாக சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இது வந்து இந்த தேர்தல் வந்து பொதுவாக சொல்லலாம். இப்போ திமுக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அது 100% சொல்ல முடியுமான்னா 90% சொல்லலாம். அவ்வளோதான். அந்த 10% எதை வேணாலும் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் சாதகமாக இருக்கலாம். கண்டிப்பாக சார்.
எலெக்ஷன் அப்படின்றது நீங்கள் சொல்கிற மாதிரி கணிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம்தான். மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jin Housing. பல கோடி மக்கள் வாக்களித்த ஜனநாயக திருவிழா. விறுவிறுப்பான தேர்தல் முடிவுகள், நொடிக்கு நொடி கள நிலவரம். தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் யார்? மே 4ஆம் தேதி காலை 7 மணி முதல் நமது குமுதம் நியூஸ் நேரலையில் காணலாம்.